விசிகாவின் விருது வழங்கும் விழா சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வருகிற May 26 முதல் திரையரங்குகளில். IBC மங்கை நேர்களுக்கு வணக்கம். முகத்துல சிலருக்கு வறட்சியா எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் இல்லையா? இவங்க எப்பவுமே ஈரப்பதத்தோட தன்னோட முகத்தை வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய முயற்சி செய்வாங்க. அது மாதிரிதான் சிலருக்கு அதிகப்படியான எண்ணெய் விழிஞ்சு முகத்துல இருக்கும். அதாவது ரொம்பவே ஆயிலி ஃபேஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ட்ரைனஸ் ஆகுது ஏதாவது செஞ்சு சரி பண்ணிடலாம், வேற எந்த பிரச்சனையும் இழுத்துட்டு வராது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆயிலி ஃபேஸ் அப்படின்றது முகப்பருக்களை அதிகமா கொண்டு வந்துட்டு இருக்கும். சோ முக்கியமா அதிகமான கேர் எடுக்கணும் தன்னுடைய ஸ்கின்னுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே போராடிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி உங்க முகத்துல அதிகப்படியா வலியக்கூடிய எண்ணெய் பிசுக்க நீக்கிறதுக்கு வீட்லயே இருக்கக்கூடிய சில பொருட்களை வச்சு நல்ல ஒரு தீர்வை நீங்க எடுத்துக்க முடியும். அது எப்படி அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பொதுவாவே ரொம்பவே சாதாரணமான ஒரு ரெமெடி அப்படின்னு சொன்னா முல்தானி மட்டி இருக்கு இல்லையா, அதை தண்ணியில கலந்து முகத்துல தேய்ச்சி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா காஞ்சதுக்கு அப்புறம் முகத்தை கழுவிட்டோம் அப்படின்னா இந்த எண்ணெய் பிசுக்குகள் எல்லாமே கொஞ்சம் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு கடலை மாவு ரொம்ப பிடிக்கும். கடலை மாவை டெய்லி நீங்க தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆயிலி ஃபேஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இதை தாண்டி இன்னுமே என்னோட ஃபேஸை நான் நல்லா கேர் பண்ணிக்கணும், அதிகமா எனக்கு ஆயிலியா இருக்கு, சோ ஒரு நல்ல ஒரு ரெமெடி வேணும் அப்படின்னு சின்சியரா நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்க பண்ணலாம். சோ கடலை மாவு இருக்கு இல்லையா, அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது கூட கிரீன் டீ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதை நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. சோ வெளியில உங்களுக்கு பவுடரா கூட கிடைக்கும். அந்த பவுடரை வாங்குறதுக்கு பதிலா அந்த லீவ்ஸையே நல்லா காய வச்சு விற்பாங்க. சோ அதை நீங்க வாங்கி நீங்களே பவுடரா ரெடி பண்ணீங்க அப்படின்னா நல்லதுன்னு நான் சொல்லுவேன். சோ இந்த கடலை மாவு கூட அந்த கிரீன் டீ பவுடரையும் நீங்க ஆட் பண்ணிட்டு ரெண்டத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூட தண்ணியை நீங்க ஆட் பண்ணி கலந்துட்டு உங்க ஃபேஸ்ல நீங்க பேக்கா போட்டுக்கலாம். சோ கொஞ்சம் கெட்டியான பேஸ்ட் மாதிரி இந்த பேக் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சோ பேக்கா போட்டுட்டு கொஞ்சமா உங்க ஃபேஸ்ல மசாஜ் கொடுங்க. சோ அப்படி நீங்க மசாஜ் கொடுக்கும் போது உங்க ஃபேஸ்ல உள்ள டர்ட்ஸா இருக்கட்டும், டல்னஸா இருக்கட்டும், அண்ட் அந்த இறந்து போன செல்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே கிளியரா அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சோ புதிய செல்கள் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ எல்லாத்தையும் விட அந்த எண்ணெய் பசை அப்படின்றது முற்றிலுமா கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். சோ பச்சை தேயிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கு. சோ கடலை மாவும் இதோட நம்ம சேரும் போது நல்லாவே எக்ஸ்போலியேட் ஆகும் உங்களுடைய ஸ்கின். இது மூலமா உங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஆயில்னால வரக்கூடிய முகப்பருக்களை இது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதனால அந்த பாக்டீரியாஸ் எல்லாமே கில் ஆயிடும். சோ தட் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிம்பிளா இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் அதிகமா பிம்பிள் வர்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அப்படியே நின்றும். சோ இந்த ரெண்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி நீங்க போடுறதை தாண்டி ஆலோவேரா ஜெல்லையும் கூட நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கடலை மாவு, அந்த கிரீன் டீ பிளஸ் தண்ணி ஊத்தி நீங்க பேக் போடலாம். சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஹைட்ரேஷன் வேணும் அப்படின்னா ஆலோவேரா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்க ஃபேஸ்ல எக்ஸ்போலியேஷன் வேணும், இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதே பேக்ல நீங்க எலுமிச்சை சாறியும் பன்னீரையும் கலந்து அதை கூட நீங்க பேக்கா போட்டுக்கலாம். சோ இது உங்க முகத்துக்கு மட்டும் கிடையாது, கழுத்துக்கு பின்னாடி, கையில முட்டியில எங்கெல்லாம் கருப்பா இருக்கும் அங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ இந்த பேக்கை நீங்க போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் காய விடுறீங்க இல்லையா, அந்த டைம்ல ஸ்கின்ல கொஞ்சம் கொஞ்சமா டைட்டன் ஆக ஆரம்பிக்கும். அதாவது உலர்ந்து காஞ்சி இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த ஃபீல் ஸ்டார்ட் ஆன உடனேயே லைட்டா தண்ணி தொட்டு உங்க பேக் ஃபுல்லாத்தையும் வெட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறமா ஃபேஸை நீங்க கழுவிடணும். ஸோ ரொம்ப நேரம் இருந்தா எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் ட்ரை ஆக விட்டுறாதீங்க. அந்த டைட்னஸ் ரொம்ப அதிகமாச்சு அப்படின்னா உங்க ஃபேஸ் இன்னும் கருப்பாக ஆரம்பிச்சிடும். அதனால லைட்டா அந்த டைட்னஸ் ஃபீல் ஆகும் போதே உங்க ஃபேஸை நல்லா கழுவி எடுத்துடுங்க. அண்ட் இந்த ஃபேஸ் பேக்கை நீங்க ரிமூவ் பண்ணும்போது சோப் எதுவும் போட்டுறாதீங்க. ஃபேஸ் வாஷ், சோப் இது மாதிரி எதுவுமே இல்லாம நார்மலா பிளைன் வாட்டர்ல கழுவிட்டு அப்படியே விட்டுடணும். சப்போஸ் ஏதாவது அடுத்து எனக்கு போட்டே ஆகணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஏதாவது மாய்ஸ்சரைசர் அல்லது ஆலோவேரா ஜெல்லை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான பியூட்டி போட நான் உங்களை மீட் பண்றேன். வீடியோ உங்களை சேரணும் அப்படின்னா IBC மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விசிகாவின் விருது வழங்கும் விழா சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெறுகிறது. அனைவரும் வாரீர். லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வருகிற May 26 முதல் திரையரங்குகளில். ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்துருங்க. அவனுக்கு மட்டும் இந்த கப்பில் கொடுங்க. சரக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு கப்பு வரும்ல, அந்த கப்பில் அவனுக்கு கொடுங்க. ஏதோ சரக்கு சாப்பிட்றான்னு அவனுக்கு ஃபீலிங்காக இருக்கட்டும். சரியா? கொடுக்கறது லைம் சோடா தான், ஆனால் ஃபீலிங் இருக்கட்டும். ஸோ இன்னைக்கு வெளில வந்திருக்கோம்ல, tell me what do you want to do? I had to make it a best excuse. Okay, that was top class excuse I had to make for the leave. But you know, ஐயோ இதெல்லாம் டிவில வந்தா ஸ்கூல் ஆளுங்க என்னடா அம்மா பையனும் 2 பேர் இப்படி போய் சொல்றாங்க, அசிங்க கொடுத்துருவாங்க போல இருக்கு. ஏதாவது 2-3 வார்த்தையாவது you have to say in பண்ண. சரியா? யாரு நீ? ஆமாண்டா, யாரு நீ? இப்ப சொல்லுவேன் யாரு நீன்னு கேட்பேன். ஏன் கேட்க மாட்டேன்? என்னோட biggest blessing is my son.
He was born a very young preterm baby பிறந்தான், almost 4.5 monthsலேயே பிறந்தான். இந்த 9 months இவன் வந்து வாழ்ந்துட்டானா he is a God's child, he's a miracle child. அப்போ டாக்டரே சொன்னாரு. Not, I wouldn't say mental, but it was definitely a problem for my life. But I was doing therapy and I soon got rid of it. ஒரு அந்த வயசில் வந்து ஒரு 5 வயசு 6 வயசு அந்த டைமில் அவன் எவ்வளோ தெரப்பி எடுத்து நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு சிரிப்பு ஃபேஸோட, தட் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங். என்னென்னா அவன் எல்லாமே ஸ்மைலோடு தான் பண்ணுவான். அது கஷ்டமாக இருந்தால் கூட அது ஜோக்காகவே அதை சொல்லிவிட்டு அதை மூடி மறைச்சிடுவான்.